ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் மொத்தம் நாங்கள் 10 பேர். புள்ளி என்றும் நொஃப்தா என்றும் பெயர் கொண்டோம். புள்ளி என்றும் நொஃப்தா என்றும் பெயர் கொண்டோம். கீழே ஒரு நொஃப்தா வந்தால் பா என்போம். மேலே ஒரு நொஃப்தா வந்தால் நூன் என்போம். வட்டமான தொப்பியின் மேல் நொஃப்தா வந்தால் ஃபா 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 என்போம். ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் மொத்தம் நாங்கள் 10 பேர். கீழே ஒரு நொஃப்தா வந்தால் பா என்போம். மேலே ஒரு நொஃப்தா வந்தால் நூன் என்போம். வட்டமான தொப்பியின் மேல் நொஃப்தா வந்தால் ஃபா 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 என்போம். வயிற்றினுள்ளே நொஃப்தா வந்தால் ஜீம் 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 என்போம். தலையின் மேலே நொஃப்தா வந்தால் ஃபா 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 என்போம். ஆனால் குரானில் பார்க்கும்போது பா ஜீம் ரெண்டும் எனக்கு ரொம்ப குழப்பம். ஏன்னா ரெண்டுக்கும் கீழே ஒரு நொஃப்தா தானே இருக்கு. அதுவும் ரொம்ப எளிது. கோடு போலவும் படகு போலவும் கீழே ஒரு நொஃப்தா வந்தால் பா ஆகும். மூக்கை போலவும் கிளி மூக்கை போலவும் கீழே ஒரு நொஃப்தா வந்தால் ஜீம் ஆகும். கோடு போலவும் படகு போலவும் மேலே ஒரு நொஃப்தா வந்தால் நூன் ஆகும். மூக்கை போலவும் கிளி மூக்கை போலவும் மேலே ஒரு நொஃப்தா வந்தால் ஃபா ஆகும். அப்ப கீழே ஒரு நொஃப்தா வர எழுத்துக்கள் 2 தான், ஜீம் பா. கோடு போலவும் படகு போலவும் கீழே ஒரு நொஃப்தா வந்தா அது பா. மூக்கை போலவும் கிளி மூக்கை போலவும் கீழே ஒரு நொஃப்தா வந்தா அது ஜீம். இது எளிமையா இருக்கு. ஆனா மேலே ஒரு நொஃப்தா உள்ள எழுத்துக்கள் நிறைய இருக்கே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கோடு போலவும் படகு போலவும் மேலே ஒரு நொஃப்தா வந்தால் அது நூன். மூக்கை போலவும் கிளி மூக்கை போலவும் மேலே ஒரு நொஃப்தா வந்தால் அது கா. இது சரி. மீதியும் சொல்லி கொடுங்களே. நிச்சயமா சொல்லித்தரேன், கவனமா கேளுங்க. மேலே ஒரு நொஃப்தா வரும் எழுத்துக்கள் மொத்தம் நாங்கள் 8 பேர். 8 பேர். வட்டமான தொப்பியின் மேல் அமர்ந்திருப்பேன். எந்தன் பெயர் ஃபா 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 தானே. பார்ப்பதற்கே நூனை போல நான் இருப்பேன். நண்பர்கள் ஏதுமின்றி தனித்திருப்பேன். நான் தான் ஜால். ஜாலை போலே நான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் நிமிர்ந்திருப்பேன். நான் தான் ஜே. பாவை போல தொப்பியும் எனக்கில்லை. ஜீமை போல ஹூக்கும் எனக்கில்லை. முக்கோணமாய் இருந்திடுவேன் நானே வைன். ஃபாவை போலே நான் இருப்பேன். கையின் வலிமையை போல நான் இருப்பேன். நீளமாக நான் இருப்பேன். நானே ஸ்வாத். கடைசியாக இறுதியாக வந்தேன் நானே. பார்ப்பதற்கு கசுடி போல் இருப்பேன். என்னை கண்டுபிடிப்பது மிக எளிது. நானே ஜாய். ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் மொத்தம் 10 பேரை கற்றுக்கொண்டோம். கீழே ஒரு நொஃப்தா கொண்டு 2 பேர். பாவும் ஜீமும் அறிந்திடுவீர். மேலே ஒரு நொஃப்தா கொண்டோர் 8 பேர். ஒன்றாய் சேர்ந்தே அறிந்திடுவீர். தொப்பியின் மேல் நொஃப்தா வந்தால் ஃபா ஆகும். ஹூக்கின் மேல் நொஃப்தா வந்தால் ஃபா ஆகும். முக்கோணமாய் இருப்பேன் நானே. ஜாலும் ஜேயும் சேராதாம். உட்கார்ந்தும் நின்றும் சொல்லிடுமாம். படகு போலே இருந்திட்டால் நூனாவேன். டியை போலே இருந்திட்டால் ஜோய் ஆவேன். என் வறுமையை குறிப்பது போல்
இருந்திட்டால் நானே ஸ்வாத் நானே ஸ்வாத். இனிமே உங்களுக்கு எளிதாக புரியும்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் மொத்தம் 10 பேரை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் ஒற்றை புள்ளி எழுத்துக்கள் மொத்தம் 10 பேரை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.